வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான செட்டிநாடு மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை கற்பகம் வீட்டு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கலாம். புளி எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம ஒரு 1/2 கிலோ மீன் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இப்போ நமக்கு புளி ஊறட்டும். இப்போ இதுக்கெல்லாம் மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் கரண்டி அளவுக்கு தனி மிளகாத்தூள், அதே ஒரு கரண்டிட்டு 1 டேபிள் கரண்டி அளவுக்கு தனியாத்தூள். இப்போ ஏற்கனவே நம்ம புளி ஊற வச்சுருக்கோம்ல, அதை கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த புளி மசாலாவில் நல்லா கையாலே நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது குழம்பு நீங்கள் அம்மிட்டு அரைச்சி வச்ச டேஸ்ட் இருக்கும். நல்ல மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இது நல்லா ஊறட்டும் நமக்கு. இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் எந்தளவு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானது கொஞ்சமாக சோம்பு பொரிஞ்சது. இது கூடவே கொஞ்சம் வெந்தயம். இப்போ வெந்தயம் பொரிஞ்சதும் இது கூட ஒரு 10-15 சாம்பார் வெங்காயம் வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க, வெந்தயம் கருகிடாமல். இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட 2 தக்காளி, இது கூட ஒரு 10 பூண்டு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துலாம். அப்போ நமக்கு தக்காளி வேகமாக வதங்கிடும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை. அந்த பவுல் கழுவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ சும்மா கரண்டிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஹையில் வச்சுடுங்க. ஹையில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும் நமக்கு. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பார்த்திங்களா. இந்த டேஸ்ட்டில் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 7-8 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதித்து நல்லா வற்றட்டும். ஆயிலெலாம் பிரிஞ்சு வரட்டும். நமக்கு அப்போ தான் பச்சை வாடை போகும், மசாலாவோட பச்சை வாடை போகும். இப்போ 7-8 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸ்டவ்வில் சிம்மில் வச்சாச்சு. இப்போ மீன் குழம்பு ரெடியாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு நல்லா குழம்பு நல்லா வற்றிட்டு மீன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. இப்போ லேசாக கரண்டியில் லேசாக அமுக்கி விடுங்க. கிண்ட வேணால், மீன் கிண்டக்கூடாது. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுடுங்க. ரொம்ப நேரம்லாம் வேணால், 2 நிமிஷம் மட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆச்சு. இப்போ உடனே சாப்பிட ஆரம்பிக்காதே, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடனே சாப்பிட்றத விட ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. மீன் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான செட்டிநாட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.